மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல்களில் பாஜக வெற்றி பெறாது என கூறப்பட்ட போதிலும் இறுதியில் பாஜக வெற்றி பெற்றதைப் போல் தமிழ்நாட்டிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று நடுவண் அமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறப்போகிறது. தமிழகத்தில் மக்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை எப்பொழுது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று ரொம்ப காத்து கொண்டிருந்தாங்க. அவ்வளோ ஒரு கோபத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருந்தாங்க. ஆனால் எக்ஸிட் போலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல எக்ஸிட் போலில் பல கருத்துக்கள் எங்களோட தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட நாம் மக்கள் உங்களுடைய எல்லாரும் அவங்களுடைய இதுக்காக அவர்களுடைய ஒரு வாக்கு நல்லபடியாக செலுத்தியிருக்கிறார்கள். திமுகவிலிருந்து மாற்றத்தை வேண்டும் என்று அதை ஏப்ரல் 4ஆம் தேதி வரலும் நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பல நேரங்களில் எக்ஸிட் போலானது எப்படியெல்லாம் நடந்திருக்குன்றது தெரியும். எங்கள் ஹரியானாவில் ஆட்சியே வராதுன்னு சொன்னாங்க, மகாராஷ்டிராவில் ஆட்சியே வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியானது பெற்றது. அதனால் சகோதரர்களே, நாம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, நம்ம 2-3 நாட்கள் தான் இருக்கிறது. நாம் வெயிட் பண்ணுவோம். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஆட்சி வர இருக்கிறது.